நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் இரட்டை குழையை கண்டித்து கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் எதிர்ப்பை மீறி 2 பேர் வாக்களித்துள்ளனர். கள நிலவரத்தை தருவதற்காக நமது செய்தியாளர் வரராஜ் சங்கர் இணைப்பில் இருக்கிறார். வரராஜ் சங்கர், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, வணக்கம். நிச்சயமாக 969 வாக்காளர்கள் இருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள பெரும்பத்தில் இன்று இதுவரை இன்னும் 45 நிமிடங்களே வாக்குப்பதிவு நிறைவு பெற இருக்கும் நிலையில் வெறும் 3 வாக்குகளே தற்போது வரை பதிவாகி இருப்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விஷயம் குறித்து அவர்களுடன் பேச சென்ற திருநெல்வேலி மாவட்டத்தின் தேர்தல் அதிகாரியும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் சுகுமாரின் பேச்சுவார்த்தையையும் அந்த மக்கள் தற்போது நிராகரித்து உள்ள தகவல் வெளியாகி உள்ளது. இது குறித்து காவல்துறை தெரிவித்த தகவலின் அடிப்படையில் 7 பேர் மீது ஏற்கனவே இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்த நிலையில் அந்த மக்கள் தங்களது புறக்கணிப்பு போராட்டத்தில் உறுதியாக இருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. ராதிகா, இது குறித்த விவரங்களை பார்த்தபோது தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த மாநிலத்தின் கவனத்தையும் ஈர்க்கும் மிக முக்கியமான களமாக மாறியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பத்து கிராமம். 471 ஆண்கள், 498 பெண்கள் என 969 வாக்குகள் உள்ள இந்த சாவடியில் இன்று காலை 7 மணி முதல் கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணித்து வருகின்றனர். இதுவரை 3 நபர்கள் மட்டுமே, ஒரு ஆண் மற்றும் 2 பெண்கள் என 3 நபர்கள் மட்டுமே தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். இந்த பகுதியில் கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி நடைபெற்ற 2 பேர் படுகொலை மற்றும் 4 பேர் கொடும் ஆயுதங்களால் தாக்கப்பட்டது குறித்து முறையான நடவடிக்கை எதுவும் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை. மாவட்ட ஆட்சியர் தங்களை வந்து பார்க்கவில்லை என கூறி பிரச்சாரத்தின் ஆரம்பத்திலேயே இந்த பொதுமக்கள் தாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க போவதாக தெரிவித்து இருந்தனர். சம்பவத்தின் தீவிரத்தை அறிந்த திருநெல்வேலி மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் இரா சுகுமார் இந்த சம்பவம் இன்று தீவிரம் அடைவதை முன்னிட்டு இன்று உடனடியாக நாங்குநேரி பகுதிக்கு விரைந்து சென்றார். பெரும்பத்து கிராம மக்களையும் அவர்களின் ஊர் தலைவரையும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தது. மாவட்ட ஆட்சியரின் அழைப்புக்கு கிராம மக்கள் மற்றும் ஊர் தலைவர் தரப்பில் இருந்து முறையான ஒத்துழைப்பு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அவர்கள் தங்கள் முடிவில் இதுவரை பிடிவாதமாக இருந்ததால் ஆட்சியரின் சமாதான முயற்சி தோல்வியில் முடிந்தது. இது தவிர இன்று இது வாக்களிப்பதற்காக வந்திருந்த ஒரு பெண்ணை அப்பகுதி ஊர் மக்கள் அனைவரும் அவரிடம் தகராறு மேற்கொண்டதை நம்மால் காண முடிந்தது. பின்னர் அங்கு பாதுகாப்புக்கு குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் அந்த பெண்ணை அங்கிருந்து மீட்டு அவரது வாக்கினை பதிவு செய்ய வைத்தனர். அதன் பிறகு 2 பேர் மட்டுமே இந்த வாக்குச்சாவடியில் வாக்கினை பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து திருநெல்வேலி மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பெரும்பத்து கிராமத்தில் ஏற்கனவே நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் தற்போதைய போராட்ட தூண்டுதல்கள் தொடர்பாக அந்த கிராமத்தைச் சேர்ந்த 7 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் அந்த மக்கள் முன்வைத்த அடிப்படை கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டதாகவும் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து 969க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க வராத நிலையில் அந்த கிராமத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஒரு சிறிய கிராமத்தில் தேர்தல் புறக்கணிப்பால் மாவட்ட ஆட்சியரே நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் அது தோல்வியில் முடிந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே திருநெல்வேலி மாவட்ட வாக்குப்பதிவில் பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த அளவாக படித்தவர்கள் அதிகம் இருக்கும் பாளையங்கோட்டை தொகுதியில் இதுவரை 56% மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து தேர்தல் குறித்த தகவல்களையும் விவரங்களையும் திரட்டிக் கொண்டிருக்கிறோம் ராதிகா. இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம் ராதிகா.